சின்ன குழந்தையில் விஜய் அவர்களை நான் பார்த்துருக்கேன். அது இன்றைக்கி அவருடைய கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும்போது அதுவும் எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. விஜயகாந்த் சார் பேர் சொன்னீங்க, சாருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா? அந்த மாதிரி விஜயகாந்தனா வந்திருக்க வேண்டியது வரல, தெரியலம்மா எனக்கு என்ன பண்ணுறது. வேறு வழி இல்லாமல் தான் மக்கள் அந்த நேரத்துக்கு அதாவது தண்ணீரில் விழுந்து முழுக போகிறவன் ஒரு துரும்பு கிடைச்சா கூட பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இவர்கள் வந்து போய் மாட்டிக்கிறாங்க. Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நான் ஓப்பனாக சொல்கிற மாதிரி எனக்கு வந்து ஸ்டாலின் அண்ணன் நான் போய் அண்ணன் கூப்பிடுவேன், கலைஞர் அப்பாவை அப்பான்னு கூப்பிடுவேன். அதனால நான் யாருக்கும் வந்து போய் ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குறதே கிடையாது. எனக்கு வேண்டாதவர்கள் எனக்கு விரோதிகள்னே யாருமே கிடையாது. ஏன்னா நான் யாருக்கும் போய் விரோதி ஆகிறது இல்லை, எல்லாரையும் நண்பர்களாக தான் நான் பழகிட்டு போயிட்டேன். 2 கை தட்டினா தான் சத்தம், இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் வராது. TN 2026 அப்படின்னு ஒரு படம் எல்லாருமே வந்துட்டு தளபதி விஜய் சாரோட அவங்க கட்சியோட நிறைய ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சட்டையர் காமெடி அப்படிங்கிறத வந்து எல்லாரும் பார்த்து ரசிக்க வேண்டியது தானே. கரா படத்துல அது சார்ப்பா, அது MS பாஸ்கர் சார்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்படின்னா நீங்கள் இதில் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோடனே ஃபோன் பண்ண, ஐயா நீங்கள் ஐயா என்னையா அது. உங்களுக்கு இந்த படத்துல கூட தனுஷ் சார் நடிச்சிருக்காரு. முதல்ல அவரோட காம்பினேஷன்ல நீங்க நடிக்கும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் இதுக்கு முன்னாடி வேலையில் பட்டதடையில் நடிச்சிருக்கேன் கூட. நான் சின்ன பிள்ளையில் கஸ்தூர்ராஜ் அண்ணனை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது தனுஷ்லாம் நம்ம தம்பி சின்ன குழந்தை அவர் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது சார் பார்க்கும்போது? மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம அன்றைக்கி பார்த்த இதில் இப்போ நீங்கள் ஷோபா அக்கா சந்திரசேகர் சாரை மாமான்னு கூப்பிட்டு நான் பழகினவன். அப்போ சின்ன குழந்தையில் விஜய் அவர்களை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அவர் படங்கள் பல படங்கள், சிவகாசி, திருப்பாச்சி, இப்படி பல படங்களில் அவர் கூட நடிச்சிருக்கேன், வேலாயுதம் அதெல்லாம். இன்றைக்கி அவருடைய கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும்போது அதுவும் எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நம்ம பார்த்தவர்கள் எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் தான்மா. எனக்கு வேண்டாதவர்கள் எனக்கு விரோதிகள்னே யாருமே கிடையாது. ஏன்னா நான் யாருக்கும் போய் விரோதி ஆகிறது இல்லை, எல்லாரையும் நண்பர்களாக தான் நான் பழகிட்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்து வளர்ந்த நிறைய நடிகர்கள் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பொசிஷன் வந்திருக்காங்க. விஜய் சாருமே இன்றைக்கி 2026 எலெக்ஷனில் நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து போகுது. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, நீங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன்? நான் ஆரம்பத்தில் சொன்ன மகிழ்ச்சியாக இருக்குன்னு. நான் ஓப்பனாக சொல்கிற மாதிரி எனக்கு எல்லா கட்சியிலும் நண்பர்கள் உண்டுமா. எனக்கு யாரும் விரோதிகள் கிடையாது. நான் யாரையும் போய் விரோதித்து கொள்வது இல்லை. ஓகே. 2 கை தட்டினா தான் சத்தம், இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் வராது. நான் எல்லார்கிட்டையும் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்படின்னு பழகிக்கிறது. எனக்கு வந்து ஸ்டாலின் அண்ணனை நான் போய் அண்ணன் கூப்பிடுவேன், கலைஞர் அப்பாவை அப்பான்னு கூப்பிடுவேன். எனக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்தவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்பொழுது OPS அவர்கள் வந்து பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. சரிங்க ஐயான்னு. H ராஜா அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவர். MP திருச்சி சிவா அவர்கள் எனக்கு ரொம்ப பங்காளின்னு ரொம்ப ஆசையாக இருப்பேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி தம்பி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் எல்லாருமே எனக்கு வேண்டியவர்கள்மா. அந்த மாதிரி தம்பி விஜய் அவர்களும் வேண்டியவர்கள், விஜயகாந்த் அண்ணா அவர்களும் வேண்டியவர்கள், அண்ணி பிரேமலதா அவர்களும் எல்லாருமே வேண்டியவங்கம்மா. எனக்கு விரோதியே கிடையாதும்மா. அதனால நான் யாருக்கும் வந்து போய் ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குறதே கிடையாது. இந்த ஒரு நேரத்தில் விஜயகாந்த் சார் பேர் சொன்னீங்க, சாருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா? இந்த ஆஃபீஸ் பக்கமே நீ வராதுன்ட்டார் என்ன விஜயகாந்த். நான் போனேன் பார்க்குறதுக்கு. எங்கே வந்த? இல்லைண்ணே உங்களை பார்க்கணும். என்னை பார்க்கணும், அண்ணியை பார்க்கணுன்னா வீட்டுக்கு வா, நீ ஆஃபீஸ் பக்கம்லாம் வராது. ஏற்கனவே பாஸ்கர் விஜயகாந்த் ஆள்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ எல்லோரும் கூடவும் நடிக்கணும், போ இங்கெல்லாம் வரக்கூடாது, கட்சி ஆஃபீஸ்க்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஸோ அரசியல் பக்கமே என்னை வரக்கூடாதுன்ட்டார் அப்படின்ட்டார். கலைஞரப்பாவும் அதான் சொன்னார் எனக்கு, வேண்டாம் நீ நீ வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், அரசியல் பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஜயகாந்தனா வந்திருக்க வேண்டியது வரல. அது என்னமோ அவருக்கு அந்த மாதிரி ஒரு எழுதப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கணும். வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஹாட்ஸ்பாட் 2ல் ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க,
ஃபேன்ஸுன்ட்டு சொல்லிட்டு இப்படி பண்ணுறீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் பேசும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட்டபிளாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தோணுச்சு, எவ்வளவு சதவீதம் உண்மை தானம்மா அது. ம். நீங்கள் இப்போ ஒரு படம் பாருங்கள், தம்பி அஜித் அவர்களுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது யாரோ ஒரு பையன் லாரி மேலே ஏறி டான்ஸ் ஆடிங்க கோயம்பேடுக்கிட்ட. லாரி மேலேருந்து விழுந்து அவருக்கு அந்த முதுகெலும்பு தெரிச்சு போச்சு, அப்புறம் இறந்து போயிட்டாரு. அதுக்கு இவரை குறை சொல்கிறாங்க. இவர் எப்படி அதுக்கு பொறுப்பு? இவன் லாரி மேலே ஏறி ஆடுன்னு ஒரு தம்பி அஜித் சொன்னாரா? இல்லை. நீ போறியா படம் பார்க்குறியா பார். நான் இந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ கூப்பிட்டாக்க நான் போகவே மாட்டேம்மா. TN 2026 அப்படின்னு ஒரு படம் வருது அப்படின்ற ஒரு ஒரு செய்தி வந்த உடனே, அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே நிறைய பேர் நிறைய விஷயங்களோட ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு தளபதி விஜய் சாரோட அவங்க கட்சியோட நிறைய ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து படம் பார்த்துட்டு பேசுங்க, கொஞ்சம் பொறுங்க அப்படின்ற அளவுக்கு கேள்விகள் எழுந்ததா? அது நான் மற்றவர்களுடைய எண்ண ஓட்டத்தை நான் தடுக்க முடியாது இல்லைம்மா. உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்ததா? இல்லை, யாரையும் வந்து சட்டையர் பண்ணுங்கிறது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம் மெல் ப்ரூக்ஸ் பண்ணது. அதில் எல்லாரையும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதை எல்லாரும் ஆங்கிலேயர்கள் பார்த்து ரசித்தாங்க. அந்த மாதிரி இதுலேயும் வந்து ஒரு சட்டையர் காமெடி அப்படிங்கிறத வந்து எல்லாரும் பார்த்து ரசிக்க வேண்டியது தானே. அதில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? அதனால ஒன்றும் இது கிடையாதும்மா. அவங்க பார்க்குறாங்க, ரிலேட் பண்ணிக்கிறாங்கன்னா பண்ணிக்கட்டும். அதுக்காக தம்பி விஜய் வந்து ஒரு தம்பி நட்டி மேலே கோச்சிக்கிட்டாரா? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஜாலியாக எடுத்துக்க வேண்டியது தான். அது கரா படத்தில் சாரோட கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் வெளியில் வந்து பேசும்போது அது சாருப்பா, அது MS பாஸ்கர் சாருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு மேக்கப் போட்டும்போது உங்களுக்கு அது ரியலைஸ் ஆச்சா சார், இது நானே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக ரியலைஸ் ஆச்சுமா எனக்கு. நெல்லை கண்ணன் ஐயா அவர்களுடைய பையன் சுகா, இப்போ சைரப்பன் சைக்கிள் மார்ட்டினுடைய இயக்குனர், நீங்கள் இதில் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் படம் முடிஞ்சோடனே ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோடனே ஃபோன் பண்ணார். ஐயா நீங்கள் தான் ஐயா, என்னையா அது? நீங்கள் ஆமாம் ஐயா, நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்க ஐயா தனுஷ் படத்தில் நடிக்கிறேன்னு. ஆனால் தெரியவே இல்லையா, நீங்கள் வாய்ஸையும் மாற்றிருக்கிறீங்க, உருவத்தையும் மாற்றிருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். அப்புறம் விக்ரமன் சார் பாராட்டினார், டைரக்டர் விக்ரமன் சார் பாராட்டினார். நிறைய பேர் பாராட்டினாங்க. அது மாதிரி பார்த்து ஒரு நடிகன் அப்படின்றவர் தான் தான் இது அப்படின்னு முன்னிறுத்திக்கணும்னு நினைப்பாங்க ஸ்க்ரீனில். இது நான் தெரியணும்ப்பா, ஒரு ஃப்ரேம் வந்தாலும் இது நான் தானே தெரியணும் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து டைரக்டர்கிட்ட என்ன சொன்னேன், ஆடியோ ரிலீஸ்க்கு வரமாட்டேன், ப்ரெஸ் மீட்டுக்கு வரமாட்டேன், முடிஞ்சால் என் பேர்கிட்ட கூட டைட்டிலில் போடாதீங்க அப்படின்னு. இல்லை வேண்டாம், எனக்கு வந்து அது ஒரு ஒரு இதுவாக இருக்கட்டும், சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த படம் வரும்பொழுது இந்த கதை எப்படி இருக்கும், இவங்க கதைக்கு நம்ம எக்ஸெப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததா, ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்ததா? நிச்சயமாம்மா. பல பேர் வந்து இப்போ வந்து நடக்கக்கூடிய பல விஷயங்கள்னால பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பில் ஒரு இதை எடுத்துக்கிட்டு தான் வந்து இவர் இது பண்ணியிருக்கிறாரு. அதுதான் வந்து அந்த ஹீரோவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அவங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, இந்த நான் நடித்திருக்கக்கூடிய அந்த பெரியவர் கேரக்டருக்கு ஏற்பட்ட பாதிப்பு, இது எல்லாத்தையும் பார்த்து தான் தம்பி விக்னேஷ் ராஜா இந்த படத்தை பார்த்து ஒரு சமுதாய அக்கறையோடு தான் பண்ணியிருக்கிறார். என்ன வழி அப்படின்றது தான் தெரியல. அதுக்கு நல்ல ஒரு எண்டிங் ஒன்று கொடுத்துருக்கிறார். ரொம்ப நான் ஒரே லைனில் சொன்னேன், அதாவது நியாயம் கிடைக்காத ஒருத்தன் தனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் இந்த கதை. சார் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு உண்மையான கதை எடுத்தாலும் அதுக்கு என்ன வழி அப்படின்றது தெரியாமல் இந்த படத்துலேயே ஒன்று வந்திருக்கு நீங்கள். பட் இதுக்கான ரிவ்யூஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருந்தது? தெரியலம்மா, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. வேறு வழி இல்லாமல் தான் மக்கள் போய் கடனில் மாட்டிக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அதாவது தண்ணீரில் விழுந்து முழுக போகிறவன் ஒரு துரும்பு கிடைச்சா கூட பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் இவர்கள் வந்து போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கொள்பவர்களை வந்து இவங்க வந்து படாத பாடுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மையக்கரு. ஆனால் when it comes to salary அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது படத்தில் நடிக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்களை கம்பேர் பண்ணும்போது படத்தை த்ரூஅவுட் தாங்கி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டினுடைய சம்பளம் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நான் வாங்கின சம்பளத்தை விட இப்போ நான் வாங்குகிற சம்பளம் அதிகம் தாம்மா. அப்போ அந்த நேரத்துக்கு அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, இப்போ இது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளவுதான். ஓகே, நியாயமான ஒரு விஷயமாகத்தான் அவ்வளவுதான். ஓகே ஓகே. நான் இப்போ சும்மா உட்காந்து நான் வந்து சும்மா ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் இப்படி நடிச்செல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கண்ணாடிக்கு முன்னாடினா யாரும் 5 பைசா தர மாட்டாங்க. இப்போ நான் இங்கே கேமராவுக்கு முன்னாடி போய் நின்று நடித்தேன்னாக்க
நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த வயசெல்லாம் வந்துமா கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருந்ததுனாக்கா இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸர் இருந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் வந்து சும்மா உட்காந்துருக்க வேண்டிய நேரம். இப்போவும் நான் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த வரம். இயக்குனர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு, தயாரிப்பாளர்கள் எனக்கு அளிக்கக்கூடிய என்மேல் காட்டக்கூடிய அன்பு, ரசிகர்கள் என்மேல் காட்டக்கூடிய ஒரு பரிவு, இவ்வளவுதான்மா. இதனால நான் சந்தோஷமாக இருக்கேம்மா. ஓகே ஓகே. அண்ட் நம்ம கரைப்படத்தில் எடுத்துக்கிட்டா கூட மமிதா பைஜு அவங்க நடிச்சிருக்காங்க, ஜெயராம் சார் நடிச்சிருக்காரு, சுராஜ் சார் நடிச்சிருக்காரு. என்ன ஒரு கேள்வியாக வருதுன்னா, மற்ற மாநிலத்திலேருந்து வரக்கூடிய ஆக்டர்ஸ் நிறைய பேரை வந்துட்டு இங்கே போடுறீங்களே, இங்கே பொட்டென்ஷியல் ஆக்டர்ஸ் இருக்காங்களே அப்படின்ற சில கேள்விகளும் வரும்போது சார் அதை எப்படி கலைக்கு மொழி கிடையாதுமா. அப்படி பார்த்துருந்தீங்கன்னாக்கா இங்கிருந்து வந்து ஹேமமாலினி மேடம் போய் ஹிந்தியில் பெரிய ஆளாக இருக்க முடியாது. நம்ம நாட்டை சேர்ந்த கிரேட் காளி போய் வந்து ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் நடிச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி வந்து இங்கிருந்து போய் தான் வந்து ஏக் துஜே கேலியே கமல் அண்ணா நடித்தார் இல்லையா. ஸ்ரீதேவி மேடம் இங்கேருந்து போய் தான் அங்கே பெரிய ஸ்டார் ஆனாங்க. அப்படிங்கும் பொழுது இதில் என்ன கலைக்கு என்ன வேறுபாடு பாகுபாடு அதெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் எனக்கு உங்களை எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் மனசில் வச்சுருந்தேன். பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படம் சார், சரண் சாரோட படம். ஒரு கீரிக்கி ஒரு விஷயம் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஒரு நடிகராக அந்த இடத்துல போய் அப்போதான் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அப்படின்னா நிச்சயமாக நான் இல்லைம்மா. இதெல்லாம் வந்துமா சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து படித்தது. இதெல்லாம் அது எல்லாமே நீங்கள் படித்தது. அது அந்த இடத்துல சொல்லலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயா சேரன் ஐயா அவர்கள் வந்து நல்லா இருக்காது வைங்க அப்படின்னாப்புல. பழைய தமிழ் பாடல்கள் நம்ம படிக்கிறது இப்போவும் படிச்சுக்கிட்டு தானமா இருக்கும். நிறைய கீரையை பற்றி நிறைய பாடல்களுக்கு தாளித்து வசலை சிறு தூது உழைக்கீரை தினசரி நெய்வார்த்து உண்ணில் அப்படின்லாம் பாட்டு இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து சுகருக்கு மருந்து இருக்குது, திருமூலர் நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து தமிழில் பல பாடல்கள் இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் படித்து நம்ம மனசில் வச்சு அந்த நேரத்தில் போய் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தால் நேரமாகும் இல்லையா. பண்ணித்தான் ஆகணும்னா பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சூப்பர். அது எல்லாமே நீங்களும் சாரும் டிஸ்கஸ் பண்ணி வந்த விஷயங்கள் தான். இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது சொல்லலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அது மாதிரி ஒரு படம் வந்து நான் ஒரு தமிழ் வாத்தியாராக இருப்பேன், கோர்ட்டில் வந்து பொய் சாட்சி சொல்லணுமாங்க, சொல்ல மாட்டேன் அப்படிம்பேன். அதனால் உனக்கு என்னையா குறையுது, நான் பொய் சாட்சி சொல்கிறதுனால என்ன ஆகும் தெரியுமா அப்படின்றதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டைரக்டர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, அது சொல்லலாமா. வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மொழி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்விலே சேடன் குடிப்புக்குமே மண்டூரம் சொன்னார் மனை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குன்னு. எழுதெல்லாம் வேண்டாம், அது அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது அப்புறம் நல்வழி வெண்பா 23 பேர் எழுதினது. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையில் ஸ்கூல் புத்தகங்களில் படித்தது. அதுக்கப்புறம் இப்போவும் செல்லில் வந்து பல நல்ல மேட்டர்கள்லாம் இருக்குது இல்லையாம்மா. நம்ம இதே தமிழில் பழைய பாடல்கள் அப்படின்னு போட்டோம்னா வரப்போகுது. அது எல்லாத்தையும் படித்து மனசில் பதிய வச்சுக்கிட்டா அந்த இடத்துல கரெக்டாக பயன்படுத்தணும். ஓகே ஓகே சார். அண்டு பார்க்கிங் அந்த ஒரு படத்துக்காக நீங்கள் வாங்கின அவ்வளவு பெரிய அவார்டு, நேஷ்னல் அவார்டு, அது வந்துட்டு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சாருக்கு அப்படின்னு நாங்கள் எல்லாரும் பர்சனலாக ஃபீல் பண்ணோம். பர்சனலாக எங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. இருக்கட்டுமா, அது நீங்கள் எல்லாரும் என்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு. எனக்கு வந்து அதில் ஒரு இதெல்லாம் இல்லைம்மா, லேட்டாக கிடைச்சதுன்ற வருத்தம்லாம் எனக்கு இல்லைம்மா. கிடைத்தது ரைட், ஓகே. ஒரு பெரிய அதுக்காக ஆகுன்னு கத்திக்கிட்டு ஒரு பெரிய பார்ட்டியை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் இல்லைம்மா. எவ்வளோ பேர் எனக்கு முன்னாலும் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, எனக்கு பிறகும் எவ்வளோ பேர் வாங்குவாங்க. அதில் இதுக்கு மத்தியில் எனக்கும் கிடைத்தது, அவ்வளவுதான். சந்தோஷம். ஓகே சார். அண்டு உங்களோட மெத்தட் ஆக்டிங் பற்றி நிறைய டேரக்டர்ஸ் சொல்லி நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சார் வீட்டுக்கு போனாலும் அதை அப்படியே கேரி பண்ணுவார், நிறைய படங்களுக்கு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். மொழி படம் எடுக்கும் போதெல்லாம் நிறைய தூங்காமல் கூட நிறைய வந்து சார் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட் காட்டும்போது நீங்கள் அந்த ரிசல்ட்டை எதிர்பார்ப்பீங்களா, இல்லை என் கதாபாத்திரம் வெளியில் இந்த அளவுக்கு வந்தால் போதும்? இல்லை, ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்கறது இல்லைம்மா. எனக்கு வந்து கொடுத்ததை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதை கரெக்டாக பண்ணணும். இப்போ டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு கொடுக்குறாரு, அவருடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து 100% இல்லை 200% கூட நான் உழைப்பேன். அந்த கேரக்டரை சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் எனக்குள் இருக்கும். அது இப்போ ரசிக்கிறாங்க, ஜனங்க பாராட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு யாராவது ஒருத்தர் சொன்னாலும் அப்படியே ஐயா நான் அடுத்ததில் பார்த்துக்கிறேன் ஐயா அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவேன். வேறு என்ன, அந்த மெத்தட் ஆக்டராக கம்ப்ளீட்டாக வீட்டுக்கு வந்து அந்த ஒரு கேரக்டர் ஜோனில் இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு மாதிரி ரஃப்பான கேரக்டர் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கேரி ஓவர், அந்த ஹேங் ஓவர் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் மாறி தான் ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும், அப்படியே இருக்க முடியும் அதுக்குன்னு.
ஓகே, அதனால வீட்ல வந்து நீங்க கோவமா சிடுசிடுலாம் பேசின தருணங்கள் இருக்குது. எதுக்கு கோவமா போய் பேசி? ஓகே, அந்த கேரக்டர்ல இருந்து வெளில வெளில வர பேசாமல் ரூம் போய் உட்காந்துக்க வேண்டியதுதான், அவ்வளோதான், வேற என்ன. Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.